அஸ்ட்ரோராஜாராம் திருச்சி 2024 ஆணி மாத புரோதி ஆணி மாத மிதுனராசி பலன்கள் தான் அவசியம். மாத தொகுப்பில் தெரியும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி ராசியிலே இருப்பதும் அவர் சிம்மாதிபதி சூரியன் சேர்ந்து உங்கள் ராசியிலே புதனாதித்ய யோகம் புதன் சுக்கிர யோகம் ஏற்பது நல்ல மனைவி கூட்டு தொழில் நண்பர்கள் நல்ல மன உறுதி தைரியம் கிடைக்கக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு 4ஆம் இடத்தில் கேது 4ஆம் இடத்தில் கேடு கண்டிப்பாக ராசிநாதன் பலனை அப்படியே பலனை தருவான்ற விதிப்பதி உங்கள் ராசியில் இருக்கும் மாதந்தோறும் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம். சொந்த தொழில் செய்வதற்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஆடிட்டர் அக்கௌண்ட் துறையில் ஈடுபடுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கண்டிப்பாக பேங்கில் வேலை அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு நிலம் வண்டி வாடகை வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும். 10ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கண்டிப்பாக குருவை போல் செயல்படும் என்பது விதிப்படி மிகவும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல யோக திசை நடந்தால் தான். திசாபுத்தி 6ஆம் தேதி 8ஆம் தேதி சொல்லிட்டுனா நான் சொல்கிற பலம் கண்டிப்பாக நடக்காது. அதே மாதிரி சனி பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்க அவர் வக்ர நிவர்த்தி ஆகி இருப்பது ஆணி மாதம் 15ஆம் தேதி பிறகு பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் அனைத்திலும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. ராசிநாதன் வலுவாக இருந்தாலே போதுங்க. மாதம் முழுவதும் ராசிநாதன் மிக வலுவாக ராசியிலே இருக்கிறார். அதுவே போதும், மிகவும் சிறப்பான. குரு பகவான் 12, 4, 6, 8ஆம் இடத்தை பார்ப்பது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணிகள் கை கொடுக்கும். அதே மாதிரி வீடு நிலம் வண்டி வாகனம். ஆனால் நான் சொல்கிற அந்த சந்திராஷ்டம நாள்களை தவிர்த்து ஒரு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணிகள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவது புதிய ஒரு நிலம் வாங்குறதுக்கு பணம் கொடுப்பது இதெல்லாம் 9ஆம் தேதி 10:36 PM அதே மாதிரி 11ஆம் தேதி இரவு 1:37 AM வரை 9ஆம் தேதி 10:30 அதே மாதிரி 11ஆம் தேதி இரவு 1:37 வரை சந்திராசிரமம் இருப்பதால் சற்று எதையும் தவிர்ப்பது நல்லது. எதையும் புதுசாக தொழில் புதிய ஒப்பந்த கையில் புதிய செக்கில் கையெழுத்து போடுவது கொடுக்கல் வாங்கல் வண்டி வாடகை இரவில் எடுப்பது இது சற்று நிதானம் தேவை. எனவே மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பில் லக்னாதிபதி சுகஸ்தானாதிபதி இருப்பதும் தைரிய விரஸ்தன் ராசியிலே இருப்பதும் குருவான் 12, 4, 6, 8 இடத்தை பார்ப்பதும் அதுவும் இல்லாமல் 4ஆம் இடத்தில் கேது 10ஆம் இடத்தில் ராகு குருவின் பாரியில் கேது இருப்பதும் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு. ஆக மொத்தம் இம்மாதம் உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது. ஆனால் கடகத்திற்கு உங்கள் ராசிக்கு 6க்கும் 11க்கு அதிபதி 28ஆம் தேதி ஆணி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு தனம் பொருளாதாரம் குடும்ப வாக்கு பிரச்சனை சின்ன பிரச்சனைகள் ஆணி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் தேவையற்ற வீண் விரை செல்வதெல்லாம் ஆணி மாதம் 28ஆம் தேதி கடகத்திற்கு செல்லக்கூடிய 7 அவங்களுடைய 6-11 இருப்பது தேவையில்லாத விரோதிகள் போக்கு எல்லாம் 28ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக மறைமுக எதிரிகள் இவரெல்லாம் அதிகம் இருப்பார்கள். அவர் 6-11 2ஆம் இடத்தில் இருப்பார். தேவையற்ற விரை செலவுகள் இதெல்லாம் ஆணி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகுதான் நிகழும். என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் வலுவாக இருப்பார். எதையும் நீங்கள் பழுதத்து இருப்பது மிகவும் சிறப்பு. 10% கெடு பலன்களை 90% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். மாதந்தோறும் நீங்கள் பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பச்சை நிறத்தை அதிகம் அணிவது பச்சை நிறத்தை வீட்டில் வர்ணம் அளிப்பது நேர்மறை சிந்தனையை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு தனாதிபதியே லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மாத துவக்கத்தில் லாபங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். 2024 பிரதமர் 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழில் அடிச்சு சேனல் அஸ்ட்ரோராஜாராம் பண்ணினா இந்த வீடியோ வரும். ஒரே பதிவில் 2 தடவைகளை கணிச்சிருக்கேன். ஒன்றுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஒன்றுக்கு 2026 தான் தெரியும். போய் பாருங்க. அவர் தான் அடுத்த சிஎம். உங்களிடம் விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோராஜாராம். அனைவருக்கும் நன்றி.